இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது கூட பொதுவாகவே நம்ம வீடு கூட பார்த்தீங்கன்னாக்க காலையில் நம்ம எழுந்திருக்கும்போது ஒரு சுப்ரபாரதம் பாடிச்சுனாக்க அன்னைக்கு நாளில் நல்லா இருக்கும். கௌசல்யா சுப்ரராம பூர்வா சஞ்சா சபத்தசே அப்படின்னு. இனிமேல் இந்த கவிதா மேடம் அந்த நிகழ்ச்சியில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாள் நல்ல நாளாக அமையும். உண்மையிலேயே அவங்க அந்த பேசுகிற தோனி இப்போ உள்ள தொகுப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாதி இங்கிலீஷ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். போதும், இது எனக்கான நிகழ்ச்சி இல்லை. புதிய டீமு, புதிய இயக்குநர்கள், அவங்கள பற்றி 4 வார்த்தை பேசுங்க. இப்போ கூட தயவு செஞ்சு கவிதா மேடம் கொஞ்சம் கை தட்டுறீங்களா? என்னை பற்றி புகழ வேண்டாம், இது எனக்கான மேடை இல்லை. ஏன்னா நிறையா பேர் நான் இங்கே உட்காந்துருக்கு போய் என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்கன்னு. இவங்க பாருங்கள், என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசுங்க. ஏன்னால் அந்த கவிதா மேடமுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்ற. இன்னைக்கு 3-4 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது படத்தை பற்றி மட்டும் பேசி அவங்களுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க.